ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 26ஆம் பாசுரத்தில் மணிவண்ணனை இன்றைக்கு வேறு விதமாக அனுபவிக்கலாம். மணிவண்ணனை சேவிச்ச மாத்திரத்திலேயே விஷமே முறிஞ்சு போயிடுமா. அப்படி விஷத்தை முறிக்கக்கூடிய மணிவண்ணன் யாரு? கும்பகோணம் ஆரா அமுதப் பெருமாள். அவன்தான் மணிவண்ணன், விஷத்தை முறிப்பவன். எப்படி? அந்த ஆரா அமுதப் பெருமாள் சன்னதியில் நின்றுண்டு ஒரு ஸ்லோகம் பாடினார் ஆசுகவி பில்லூர் கருணாகராச்சார் சுவாமிகள். அந்த ஸ்லோகத்தில் உள்ள அர்த்தத்தை அடியேன் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது. அதுக்கப்புறம் திருப்பார்கடலை அவ கடைஞ்சா. அந்த சமயம் ஹாலஹால விஷம் வந்தது இல்லையா? அந்த விஷத்தை பரமசிவன் குடிச்சு தேவர்களை காப்பாத்திட்டார். ஆனா அந்த விஷத்தோட வீரியம் சிவபெருமான தாக்க தொடங்கிடுத்து. அந்த விஷத்தை தணிக்க என்ன வழி அப்படின்னு யோசிச்சார்கள். இந்த கெமிஸ்ட்ரியில் ஒரு வழி இருக்கும். ஒரு ஆசிடையும் பேஸையும் கலந்துட்டோம்னா அது நியூட்ரலைஸ் ஆகிடும். அந்த மாதிரி பார்க்கடல்ல வந்த அமுதத்தை கொஞ்சம் அவர் குடிச்சார். விஷத்தோட வீரியம் தனியவே இல்லை. அடுத்ததா முள்ளால தான் எடுக்கணும்னு நினைச்சு விஷத்தை விஷத்தால முறிச்சுடுவோமேன்னு பிளான் பண்ணா, சிவபெருமான் நாகாபரணம்ங்கிற விஷப்பாம்பை கழுத்தில் அணிஞ்சுட்டு இருக்கார் இல்லையா, அதோட விஷத்தை கொடுத்தா அப்பவும் பலி குறையலை, விஷம் குறையலை. அடுத்ததா கும்பத்துக்குள்ளதானே அமுதம் இருக்கும். கும்பம் அப்படின்னா குடம்னு அர்த்தம். அந்த கும்பத்தோட மூக்கில் ஒரு அமுதத்தை பார்த்தார்களாம். கும்பகோணத்துக்கு குடமூக்கு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கோணம் அப்படின்னா மூக்கு. கும்பகோணம் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாரும் எழுதுறாங்க. அது கோணம் இல்லை, கோணம், ஜி சவுண்டு வரணும். அந்த கும்பகோணம்ங்கிற ஊரே ஒரு குடம் மாதிரி இருக்கான். அந்த குடத்தோட மூக்கில் சார்ங்கபாணி பெருமாளான ஆறாமுத ஆழ்வான்னு ஒரு அமுதம் இருக்கான். அந்த அமுதத்தை சிவபெருமான் கண்களால் பருகினார். மொத்த விஷ வேதனையும் தீர்ந்து போயிட்டான். இனி இந்த அமுதம் எனக்கு தான், இந்த கும்பமும் எனக்கு தான், நான் தான் கும்பேஸ்வரன்னு உரிமை கொண்டாடி கும்பம் எனக்கே சொந்தம்னு சொல்லி ஆறாமுதனுக்கு பின்னாடியே உட்காந்துட்டார் அந்த சிவபெருமான். அதனால்தான் இன்னைக்கும் கும்பகோணத்தில் சாங்கபாணி பெருமாள் சன்னதிக்கு ஜஸ்ட் பேக் சைடு கும்பேஸ்வரர் சன்னதி இருக்கு. ஏன் அவர் பின்னாடி உட்காண்டிருக்கார் அப்படின்னா, ஆறாமுதன் முன்னிலும் பின்பழகிய பெருமாள். பின்பக்கத்தில் உள்ள அழகு, அந்த அழகை, அந்த அமுதத்தை நான் எப்பவும் பருகின்றே இருப்பேன், இந்த விஷம் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி வாயால பருகாம கண்ணால பருகி விஷத்தை தீர்த்துக்கிறார் சிவபெருமான்னு அந்த ஸ்லோகத்தை அவர் அமைச்சிருக்கார். அதோடைய அர்த்தம் இது. ஆறாமுதனுடைய திருமேனி அழக ஒரு தடவை சேவிச்சா விஷமே முறியிற போது நம்ம கஷ்டம் தீராதா என்ன அப்படின்னு பாடுறார் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில். தோடவில் நீலம் மனம் கொடுக்கும் சூழ்புணல் சூழ்குடந்தை கிடந்த சேடர்கொல் என்று தெரிக்க மாட்டேன், செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க பன்மணி முத்தொடில் அங்கு சோதி ஆடகம் பூண்டொரு 4 தோளும் அச்சோ ஓர் அழகியவா அப்படின்னு அந்த அழகை சேவிச்சா விஷமே முறியுமே. அதனால ஆண்டாள் சொல்றா, கண்ணா, எங்கிட்ட நீ மாலா இல்லைனாலும் அந்த நீலமணி வர்ணம் இருக்கே அது எங்களை ரொம்ப ஈர்க்கிறதுப்பா அப்படிங்கிறா. மணிவண்ணனுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. மணி மாதிரி இருப்பான், அதனால அவன் மணிவண்ணன். பெருமாளுக்கும் மணிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. முதல் ஒற்றுமை, மணி அப்படின்னா விலை உயர்ந்த ரத்தனம். அந்த விலை உயர்ந்த ரத்தனம் நமக்கு கிடைச்சா முதல்ல நமக்கு தூக்கம் போயிடும். யார் எப்போ திருடுவா,
கவர்மெண்ட்லேருந்து யார் வருவா, ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து யார் வருவா, இப்படிலாம் யோஜனை பண்ணிட்டு பயம் வந்துடும். அதே மாதிரி மணிவண்ணன் கிடைச்சாலும் அறியாமைங்கிற தூக்கம் நம்மளை விட்டு போயிடுமா. இரண்டாவது ஒற்றுமை, அந்த விலை உயர்ந்த மணியை சொந்தக்காரன் தன்னோட பாக்கெட்டில் போட்டுண்டு போயிடலாம், அவனுக்கு அது கட்டுப்பட்டு இருக்கும். அதே மாதிரி பெரியவனான அந்த மணிவண்ணன் அடியார்களுக்கு கட்டுப்படக்கூடியவன், பக்தர்களுக்கு கட்டுப்படக்கூடியவன். அவளோட ஹிருதயத்துக்குள்ளேயே வந்து அவன் குடிக்கொள்வான். மூன்றாவதா, விலை உயர்ந்த மணி எங்க கிடைக்கும்னா கடல்ல கிடைக்கும், மலையில தான் கிடைக்கும். அதே மாதிரி பெருமாள்ங்கிற மணியும் திருப்பார்கடல்ல கிடைப்பார், இல்லை திருமலை, அகோபிலம், திருமாலிருஞ்சோலை மலைன்னு இந்த மலைகள்ல தான் கிடைப்பார். மணியை உடையவன் பெருமிதத்தோடு இருப்பான். அதே மாதிரி மணிவண்ணன் ஒரு பக்தருக்கு கிடைச்சுட்டா அவனும் பெருமிதத்தோடு இருப்பானாம். ஆழ்வார் சொல்றார், எனக்கு இனி யாவர் நிகர் அகல் வானத்தே அப்படிங்கிறார் ஆழ்வார். அவரை மாதிரியே நாம்பளும் சொல்லிக்கலாம், எனக்கு நிகர் இனிமே யாருமே இல்லை, பகவானே எனக்கு கிடைச்சுட்டான் அப்படின்னு. இது அகங்காரம் இல்லையா அப்படின்னு கேட்டா இது சாத்வீக அகங்காரம். பகவானுடைய அருள் இருக்குன்னு தைரியமா நம்ம சொல்லிக்கலாம். கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்குன்னு சொல்லிண்டாதான் அது தப்பு, அகங்காரம். அடுத்ததா, என்னதான் நம்ம கெட்டிக்காரளா இருந்தாலும் பணக்காரளா இருந்தாலும் மணியை போய் தனியா வாங்க போனா ஏமாந்து போயிடுவோம். நல்ல தரகர் மூலமாகத்தான் மணியை வாங்கணும். அதே மாதிரி எவ்வளவுதான் பக்தி ஞானம் இருந்தாலும் நேர மணிவண்ணன் கிட்ட நம்ம போகக்கூடாது. ஆச்சாரியன் மூலமாகத்தான் நம்ம அவன் கிட்ட போகணும். அப்பதான் மணிவண்ணனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஆறாவதா, ஒரு மணிக்கு ஒளி இருந்தாதான் அது சிறப்பு. அதே மாதிரி மணிவண்ணனுக்கு எப்போ வேல்யூ அப்படின்னா பிராட்டிங்கிற ஒளி இருந்தாதான் அதுக்கு வேல்யூ, அவனுக்கு வேல்யூ. பிரபாவான் சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கரக அப்படின்னு பிராட்டி தான் அவனுக்கு ஒளியா இருக்காள். ஏழாவதாக, ஒருத்தன் மணியை இழந்துட்டானால் கதறி கதறி அழுவான். ஐயோ மணி போயிடுத்தே, மணி போயிடுத்தேன்னு அழுவான். அதே மாதிரி அடியார்கள் பெருமாளை பிரிஞ்சுட்டாளானால் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வானுதலேன்னு வாடி போய் கதறி கதறி அழுவார்கள். எட்டாவதா, மணி சேத்துல கிடந்தாலும் அதோடைய பெருமை குறையவே குறையாது. அதே மாதிரி மணிவண்ணன் சேருங்கிற இந்த சம்சாரத்துல வந்து அவன் அவதாரம் பண்ணினாலும் அவனுடைய பெருமை குறையவே குறையாது. கடைசியா, மணியுடைய மதிப்பு, அதோடைய வேல்யூ எவ்வளவு, அது யார் கையில போய் கிடைக்கிறதோ அதை பொறுத்து இருக்கு. ஒருத்தன் ஒரு கடற்கரை ஓரமா போயின்னு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ரத்தனம் கிடைச்சது, கல் மாதிரி இருந்தது. உடனே அது ஏதோ கல் அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி போட்டுட்டான். இன்னொருத்தன் வந்தான், இது ஏதோ கல் பளபளன்னு இருக்கே அப்படின்னு எடுத்து பார்த்தான், ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னுடைய குழந்தைகிட்ட கொடுத்துட்டான். சரி, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான், அதே கல்லை பார்த்தான், விலை உயர்ந்த கல் மாதிரினா இது இருக்கு அப்படின்னு நினச்சிட்டான். அதை கொண்டு போய் ஒரு நகைக்கடையில் கொடுத்தான், அடகு கடையில் கொடுத்தான். அவன் அந்த கல்லுக்கு, அவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து அது எப்பேற்பட்ட கல்லுன்னு. அந்த கல்லுக்கு அவன் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தான், சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணினா பார்த்தான், இது விலை உயர்ந்த மணி மாதிரினா இருக்கு அப்படின்னு நினைச்சான். அந்த மணியை எடுத்து அதை சுற்றி ஒரு தங்கத்தை கொடுத்து அதை ஒரு பெண்டன்ட் மாதிரி பண்ணிட்டான். அதை 10 லட்சம் அது விற்றுட்டான், அவனுக்கு 10 லட்சம் கிடைச்சது. அந்த பெண்டன்ட்டை, பதக்கத்தை ஒரு ராஜா வாங்கி போட்டுட்டான். பக்கத்து நாட்டு ராஜா வந்து பார்த்தான், இந்த பதக்கம் ரொம்ப நன்னா இருக்கே, நான் 50 லட்சம் கொடுக்குறேன், இது எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராஜா சொன்னான், எத்தனை கோடி நீ கொடுத்தாலும் நான் தரமாட்டேன் அப்படின்னு விட்டான்.
ஏன்னா நானே போட்டுண்டு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டான். இதே போலதான் பக்தர்கள் பலவிதம். பகவான் கிடைச்சாலும் அவர் ஏதோ ஒரு சிலை மாதிரினா இருக்கார், கல்லுன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு பக்தன் வருவான், எனக்கு ரொம்ப பணம் அவசியம் வேணும், இப்போ வீடு கட்டின்னு இருக்கேன், ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், வேணும்னு ப்ரமோஷன் கொடுக்கும்படி பண்ணுங்கோ இப்படின்னு சின்ன சின்னதாக ஏதாவது தனக்கு வேண்டியதை கேட்டுட்டு போயிடுவான். இன்னொரு பக்தன் பகவானை தானே அனுபவிப்பான். அவனுக்கு ஆத்ம அனுபவம், அவனை கைவல்யார்த்தி அப்படின்னு சொல்லுவோம். தானே பகவானை அனுபவிச்சுட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஆண்டாள மாதிரி ஒரு பக்தன் வந்தான்னா, எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், நீதான் வேணும், இந்த மணிவண்ணனுக்கு எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் அது நிகராகாது, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு கேட்கக்கூடிய அடியார்கள் சில பேர் இருக்கா. பகவான் தான் வேணும் அப்படின்னு. அப்போ அடியார்களை பொறுத்து மணிவண்ணனுடைய வேல்யூ மாறுபடுறது இல்லையா? மணிக்கும் மணிவண்ணனுக்கும் இவ்வளவு ஒற்றுமை இருக்கு. அதனால ஆண்டாள் அவனை மணிவண்ணா அப்படின்னு அழைச்சா. மணிவண்ணன்கிற பதம் அடுத்த வாரமும் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.